ஒரு முதலமைச்சரை உட்கார வைத்துக் கொண்டு ஒரு மாநிலத்துடைய அமைச்சரை ஒரு நிதி அமைச்சரை இப்படிதான் பேசுவீங்களா? இப்படிதான் மொழியை பத்தி அவருடைய தமிழ் உச்சரிப்பு சரியா இல்லை. நல்லா தானே பேசுறாரு அவர் தமிழ். அவர் பேசுறதுல என்ன தப்பு? முன்னாள் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவருடைய ஸ்டாலின் பொது மேடையில என்ன சொன்னாரு? முதல்ல சுதந்திர தினம் எந்த தேதின்னு அவருக்கு தெரிஞ்சுதா? தமிழ் தாய் வாழ்த்தை முதலிலே பாடப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற அந்த நேரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதி அமைச்சர் சரியா தமிழ் பேச மாட்டேன்றார் சொல்றிய, இது தவறு இல்லையா? இது கேவலம் இல்லையா? காட்டி கொடுப்பதையே தன்னுடைய தலையாய கடமையா திமுக வைத்துக் கொண்டிருக்குமா? இப்படிதான் செயல்படுவீங்களா? மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களா இதை பார்க்கும்போது என்ன நினைப்பான்? 200 யூனிட் மின்சாரம் சொல்லலாம், 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறதா சொல்லலாம், சிங்க பெண்கள் அதிரடி படையா சொல்லலாம். இது எல்லாமே 90 நாள்லங்க, 90 நாட்களில் இந்த சாதனை, 90 நாட்களில் இது அத்தனை தாண்டி போனீங்கன்னா லஞ்சம் இல்லைங்க இந்த கவர்மெண்ட்ல. பொறாமையின் காரணமா திமுக பேசுவதற்கு சட்டமன்றத்தில் சப்ஜெக்டே கிடையாது. சப்ஜெக்டே இல்லைன்னும் போது இவர் தமிழை இப்படி பேசுறாரு, இவர் கண்ணை இப்படி சைடா இருக்குது, இவர் இப்படி கோணையா பார்க்கறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் தேவையா? நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் ஓட்டேரி ஜெயக்குமாரின் பணிவான வணக்கங்கள். நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் என்பவர் நமது நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்களை அவருடைய தமிழ் உச்சரிப்பு சரியாக இல்லை, அவருக்கு சரியாக தமிழ் பேச தெரியவில்லை என்று வள்ளுவனின் பேரன் போல, இவர் என்னவோ பெரிய வள்ளுவரின் பேரன் போல, பாரதியாரின் கொள்ளு பேரன் போல இவர் தன்னை பாவித்துக் கொண்டு பேசுகிறார். அதற்கு மிக அழகாக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற திரு ராஜ்மோகன் அவர்கள் மிக தெள்ள தெளிவாக பதில் சொன்னார். ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு அழகில் தமிழ் பேசுவாங்க, நெல்லையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கன்னியாகுமரியில் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி என்ன சங்கத்தமிழா சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று மிக அழகாக பேசினார். நான் என்ன கேட்குறேன்னா, என்ன செய்ய வருமோ அதை செய்யணும், எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். அவர் ஆங்கிலத்தில் மெத்த படித்தவராக கூட இருக்கிறார் மரிய வில்சன் என்று அவர் சொல்றார். இருக்கட்டும், தமிழ் பேசுறாரா, தமிழ் சொல்றாரா, உச்சரிப்பில் என்ன பிரச்சனை? இப்போ தயாநிதி மாறன் ஒருத்தர் இருந்தார், கருணாநிதியின் பேரன். கலைஞர் அவர்களை மேடையிலேயே சொல்லி இருக்கிறார், இந்தி ரொம்ப அழகா பேசுவார் தயாநிதி மாறன். அந்த தயாநிதி மாறன் ஆரம்ப கட்டத்தில் இப்பவே தமிழ் சரியா வரல அவருக்கு. அவர் முதல்ல 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டதாக எனக்கு நினைவு. அவர் என்ன அப்படியே தமிழ் அப்படியே வரிசையா பேசி ஓகோன்னு பேசிட்டாரா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்ல வரீங்க நீங்க? எந்த பிரச்சனையை பேச வரீங்க? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் லைவ்ல பார்த்துன்னுக்கிறாங்க, இது அத்தனையுமே பார்த்துன்னுக்கிறாங்க. திமுக தொடர்ந்து சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் வேதனைப்பட்டு சொல்லுகிறார், மொழியை கிண்டல் செய்வது, உருவத்தை பார்த்து கேலி செய்வது, உருவ கேலி செய்வதை ஒரு வாடிக்கையாகவே திமுக வைத்திருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் இதற்கு முன்னாலே கூட சொல்லியிருக்கிறேன். திருப்பதியில் இருக்கிற காக்கா மட்டும் என்ன கோவிந்தா கோவிந்தானா கத்தோம், அதுவும் காக்கான் தான் கத்தோம். கலைஞர் கருணாநிதியால் வளர்க்கப்பட்டவர்கள், கலைஞர் கருணாநிதியின் வழி வந்தவர்கள் வாயிலிருந்து இப்பேற்பட்ட வாசகத்தை தான் நாம் கேட்க முடியும். ஏனென்று சொன்னால், பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இந்த நாட்டில மிகப்பெரிய புரட்சியை, மிகப்பெரிய தொழில் புரட்சியை, அணைகளை கட்டி மிகப்பெரிய புரட்சிகளை, கல்வி புரட்சியை வித்திட்ட பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரையே எருமை மாட்டு தோழன் என்று பெருந்தலைவர் காமராஜரை விமர்சித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். பெருந்தலைவர் காமராஜரை மட்டுமல்ல, மூதறிஞர் ராஜாஜி அவர்களை பார்த்து கடைசி கவர்னர் ஜெனரல் அவர்தான் இந்த தேசத்திற்கு. மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவரும் திரு ராஜாஜி அவர்கள். அந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்களை பார்த்து குள்ளகப்பட்டர் என்று கேலி பேசியவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதை விட இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுபெரும் தலைவராக, மூத்த தலைவராக விளங்கிய கவிஞர் ஜீவா, அவருடைய பேரில வேசார்பாடியில ஒரு ரயில் நிலையம் கூட இருக்கிறது, ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் என்று. கவிஞர் ஜீவா யார்? அந்த கவிஞர் ஜீவா என்று தெரியுமா? காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா நாம் பசையற்று போனோமடா, குண்டிக்கு ஒரு துணியமில்லை, கொள்வருமை தாளவில்லை, ஒண்ட குடிசை இல்லை, நாம் உழைத்துழைத்து போனோமடா, கையில் ஒரு காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, செய்யும் தொழில் கிட்டவில்லை, திண்டாட்டம் கொள்ளுதடா, பாலின்றி பிள்ளை எழும், பட்டினியால் தாய் அழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடும் அழும் என்று சொல்லி பாடிவிட்டு சென்றாரே அந்த கவிஞர் ஜீவாவை செவிடன் என்று விமர்சித்தவர்தான், உருவகேலி பேசியவர்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மலையாளி என்று விமர்சித்தார்கள், புரட்சி தலைவி அம்மாவை கன்னட பாப்பாத்தி என்று விமர்சித்தார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். திமுக அவர்களுடைய உருவ கேலியோ, ஒருத்தரை அவமதித்து பேசுவதையோ நாம் சொல்லிக்கினே போலாம். இவங்க கிண்டல் செய்வதை, கேலி பேசுவதை ஒரு வாடிக்கையாக வைத்திருப்பவர்கள் திமுகவினர். அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஓட 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 விரட்டி அடித்துக் கொண்டிருந்தார்கள்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழுகிற வரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுந்துக்கவே இல்லை. புரட்சி தலைவி அம்மா 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சியை நடத்தினார். அதற்கு பிறகு இருந்த எடப்பாடி பழனிசாமி அணுகுமுறை சரியில்லாது போனதால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டது. அதை தடுக்கிற விதமாக இன்றைக்கு தளபதி அவர்கள் வந்ததற்கு பிறகு மீண்டும் திமுக தன்னுடைய பழைய நிலையை நோக்கி போய்விட்டது. தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக என்று அதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், அம்மா சொல்றார், இன்றைக்கு வெற்றி தளபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது என்ன பேச்சு? நாங்க கேட்கிறோம். ஒரு முதலமைச்சரை உட்கார வைத்துக் கொண்டு ஒரு மாநிலத்துடைய அமைச்சரை, ஒரு நிதி அமைச்சரை இப்படிதான் பேசுவீங்களா? இப்படிதான் மொழியை பத்தி அவருடைய தமிழ் உச்சரிப்பு சரியா இல்லை. நல்லா தானே பேசுறாரு அவர் தமிழ். அவர் பேசுறதுல என்ன தப்பு? முன்னாள் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவருடைய ஸ்டாலின் பொது மேடையில என்ன சொன்னாரு? முதல்ல சுதந்திர தினம் எந்த தேதின்னு அவருக்கு தெரிஞ்சுதா? ஜனவரி 15, ஜனவரி 20ன்னு பேசினார் சுதந்திர தினத்தை. குடியரசு தினத்தை மாத்தி மாத்தி பேசினாரு, சுதந்திர தினத்தை மாத்தி மாத்தி பேசினாரு. ஒரு பொது மேடையிலேயே 5000 ரூபாயும் 3000 ரூபாயும் ஒன்று சேர்ந்தா 10,000 ரூபான்னு சொன்னார். மிகப்பெரிய கடித மேதியா சொன்னார். முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு பொது மேடையிலேயே கம்ப ராமாயணத்தை இயற்றியது சேக்கிழாருன்னு சொன்னார். கம்ப ராமாயணத்தை இயற்றியது கம்பர், அதனாலதான் அதுக்கு கம்ப ராமாயணனே பேரு. கம்ப ராமாயணத்தை இயற்றியது சேக்கிழாருன்னு பார்த்து படிச்சார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனா அந்த தவறெல்லாம் எங்க நிதியமைச்சர் செய்யலையே. அவர் சரியா தானே பேசினார், அவர் நல்லா தானே பேசினார். சொல்லுங்க, எதுக்கு திமுக இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யுது? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இன்னும் நீர்வளத்துறை எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லுங்க. எத்தனை ஃபேக்டரி தமிழ்நாட்டில் திறக்கலாம்னு சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லுங்க. சுகாதாரத்துறை எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லுங்க. கல்வித்துறை எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லுங்க. இன்னும் எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டலான்னு பேசுங்க. நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான, பெண்களுக்கு தேவையான, பெண்கள் பாதுகாப்புக்கு தேவையான அத்தனை பல திட்டங்களை பேசுங்க, சொல்லுங்க, வாங்க பேசுவோம், விவாதிப்போம். அதை விவாதிக்கிறதுக்காக தான் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறாங்க. நாமெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். செய்யுங்க வாங்க. இதையெல்லாம் செய்யாம எதுக்கு எதையோ சம்பந்தம் இல்லாத பேசுறாங்களே? இதை மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீங்க. எப்படி திமுக பாருங்க, அவங்களுடைய அரசியலை பாருங்க, அவங்களுடைய அரசியலை நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க எப்படியெல்லாம் சட்டமன்றத்தில் நடந்துக்கிறாங்கன்றத அதுக்காக தான் தளபதி இதை லைவ்ல காட்ட சொல்றாரு. லைவ்ல காட்ட சொல்றாரு. புரியுதுங்களா? எங்க ஆட்கள் எழுந்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. திமுக அமைச்சர் ரகுபதி சொல்றார், நீர்வளத்துறையில 3% கமிஷன் என்றார். உடனே பொங்கி எழுந்தார். யாரு? எங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள், புஷ்யானந்த் எண்ணானந்த் அவர்கள் உடனே பொங்கி எழுந்தார். எழுந்து யாரை கேட்குறீங்க? யார் வாங்கினது 3% ஆதாரத்தை காட்டு. சும்மா வெத்தலப்ப கடையாண்ட பேசின்னு இருந்தான், டீ கடையாண்ட பேசின்னு இருந்தான், டிஃபன் கடையாண்ட பேசியிருந்தான்னு சொல்லாத. ஆதாரத்தை காட்டு. இன்னார் ஆள் வாங்கினா, இன்னார் அதிகாரி செஞ்சா, அந்த 3% இந்த கான்ட்ராக்ட்காரன் கொடுத்தான், ஆதாரத்தை காட்டு. ஒரு தப்பு பண்றவன் ஒருத்தரும் இந்த பதவியில் உட்கார முடியாது, எங்க முதலமைச்சர் உட்கார விட மாட்டாருன்னு ஆணித்தரமா பொங்கி எழுந்தார் அண்ணன் ஆனந்த் அவர்கள். பதில் இருக்குதா உங்ககிட்ட? நில குறைஞ்சு போயிருக்குது திமுக. ராஜ்மோகன் எழுந்தாலே போதும், திமுக ஒதுருது, தட தட தடன்னு ஒதுருது. என்ன அழகா தமிழ் பேசுறாரு. தமிழை தாளாட்டுகிறார் ராஜ்மோகன் சட்டமன்றத்தில். ராஜ்மோகனுக்கு இணையா தமிழ் பேச முடியுமான்னு திமுக அப்படியே அண்ணாந்து பார்த்து நிற்குது. நீங்க இவ்வளவு காலம் ஏமாத்தின்னு இருந்தீங்க. இங்க தளபதி பின்னாடி இருக்கிற ஏவுகணைகள் ஒன்னொன்னு டக்கு டக்கு டக்குன்னு எழுந்துக்கும் போது திமுக இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிலை குலைந்து போயிருக்கிறது. இதுதானே உண்மை. இதை விட ஒரு முக்கியம், நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்திலேயே தமிழ்நாட்டிலே நடத்தப்படுகிற பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கல்வி நிறுவனங்கள் நடத்துகிற தனியார் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முன்னுரிமை. நீராறும் கடவுளொடுத்த நிலமடந்த கெடுகள் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முதல் உரிமை. நேற்று சட்டமன்றத்தில் தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரையில சட்டமன்றத்தில் இப்படி ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இதுவரையில நிறைவேற்றிருக்கிறார்களா சட்டமன்றத்தில்? இன்றைக்கு தளபதியுடைய ஆட்சியில தமிழுக்கு பாதுகாப்பு, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பாதுகாப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது சட்டமன்றத்தில். யோசிச்சு பாருங்க. எப்படி அந்த தனி தீர்மானத்தை நிறைவேற்றும் போது ஐயோ நாமெல்லாம் இதை செய்ய தவறிட்டுமே. ஏங்க ஆளுநர் இருக்கிறாருங்க, கடந்த திமுக ஆட்சியில் ஆளுநர் இருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு சொன்னாலே ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சார், வெளியே போயிடுவார் கவர்னர். ஆனா இந்த சட்டமன்றத்தில், தளபதி தலைமையிலான சட்டமன்றத்தில் ஆளுநர் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடும்போது உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆளுநரை உட்கார வச்சோம். இதுவே ஒரு மகத்தான சாதனை இல்லையா? இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து இன்றைக்கு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சாதனை, இது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சாதனை.
இந்த ஆட்சியை நாளெல்லாம் பாராட்டி நாளெல்லாம் புகழ்ந்தாலும் போதாது. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான சாதனை தமிழ்தாய் வாழ்த்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு படைத்திருக்கிறோமே. தமிழ்தாய் வாழ்த்தை முதலிலே பாடப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற அந்த நேரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதி அமைச்சர் சரியா தமிழ் பேச மாட்டேன்றார் சொல்றிய, இது தவறு இல்லையா? இது கேவலம் இல்லையா? காட்டி கொடுப்பதையே தன்னுடைய தலையாய கடமையா திமுக வைத்துக் கொண்டிருக்குமா? இப்படிதான் செயல்படுவீங்களா? மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களா இதை பார்க்கும்போது என்ன நினைப்பான், என்ன யோசிப்பான்? அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? இதை அத்தனையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இன்னொன்று, சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஆட்சியில் இருந்தது, ஆனால் இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை, ஒரு சாதனையும் இல்லை. காமாலை கண்ணுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும் என்று சொல்வதை போல, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாகத்தான் தெரியும் என்பதை போல உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. புரியுதுங்களா? உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா கெட்ட எண்ணத்தோடவே நீங்க இருக்கிறீங்க, இன்னமும் வயிற்றெரிச்சலோடவே நீங்க இருக்கிறீங்க. உங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்? ஆட்சிக்கு வந்து இன்னும் 100 நாள் ஆகல, 3 மாதங்கள் தான். நேத்து 10ஆம் தேதி, நேத்தோட சரியா 3 மாதம். மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றார். ஜூன் 10, ஜூலை 10, ஆகஸ்ட் 10, நேற்றோட 3 மாதம். இந்த 3 மாதத்தில் திருமணமாகிற பெண்களுக்கு 1 பவுன் தங்கத்தையும் 1 பட்டுப்புடவையும் தருகிறேன் என்று தளபதி சொல்லி இருக்கிறாரே, இது சாதனை இல்லையா? தாய்மாமன் சீர் தருகிறேன், அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் மோதிரம் தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறாரே, இது சாதனையாக உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு இதுவரையிலே வழங்கிய சைக்கிள்கள் சரியில்லாத சைக்கிள்கள், பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் லேட்டஸ்ட் மாடல் சைக்கிளை வழங்குகிறேன், ஒரு ஹெல்மெட்டோடு, ஒரு வாட்டர் பாட்டிலோடு என்று அறிவித்திருக்கிறாரே, இது ஒரு சாதனையாக உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டத்தை நான் விரிவாக்கம் செய்கிறேன். பள்ளியிலே படிக்கிற அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் என்று தொடங்கி அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டியிருக்கிறாரு. இது சாதனையாக உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு உண்டு உறைவிட இருப்பிடம், அவர்களுக்கு அங்கேயே உணவு, உடைகள், உணவுகள், தங்குகிற இடம், அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்கிற வகையில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை அந்த திட்டத்திற்கு சூட்டி உண்டு உறைவிட பள்ளி என்று வைத்திருக்கிறாரே, இது ஒரு மகத்தான சாதனையாக உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? 125 நாட்கள் மட்டுமே இருந்த கிராம வேலை வாய்ப்பு, மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அதற்கு பெயர் இருந்தது. அதை ஏதோ வாயில நுழைய முடியாத அளவுக்கு ஏதோ ராம்ஜி என்று பெயர் மாய்த்திருக்கிறார்கள். அதெல்லாம் இருக்கட்டும், நாம் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. அந்த திட்டத்தை 125 நாள் 100% மொத்தமாக அன்றைக்கு ஒன்றிய அரசு பணம் கொடுத்து கொண்டிருந்தது திமுக ஆட்சியில். இப்பொழுது அந்த 125 நாட்களுக்கு 60-40, 60% ஒன்றிய அரசு, 40% மாநில சர்க்கார் தர வேண்டும் 125 நாள் வேலைக்கு. ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் 125 நாள் அந்த வேலை வாய்ப்பை 150 நாளாக, அதாவது 125 150 போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 25 நாள், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 25 நாள் மொத்த பணத்தையுமே 60-40 கிடையாது, 100% 100% பணத்தை இன்றைக்கு தளபதி கொடுக்க போறாரு. இதை 150 நாளாக உயர்த்திருக்கிறாரு. இதனால் கிராமப்புறங்கள் மிகப்பெரிய எழுச்சி இன்றைக்கு அடைந்திருக்கிறது. இது உங்கள் கண்ணுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் ஒரு சாதனையா உங்களால பேசப்படவில்லையா? இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். 200 யூனிட் மின்சாரம் சொல்லலாம், 717 டாஸ்மாக் கடைகளை மூடினதை சொல்லலாம், சிங்க பெண்கள் அதிரடி படைய சொல்லலாம். இது எல்லாமே 90 நாள்லங்க, 90 நாட்களில் இந்த சாதனை, 90 நாட்களில். இது அத்தனை தாண்டி போனீங்கன்னா லஞ்சம் இல்லைங்க இந்த கவர்மெண்ட்ல. தமிழ்நாடு முழுதும் இருக்கிற மக்கள் பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள், மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். எந்த அரசு அலுவலகத்திலுமே லஞ்சம் கிடையாது. அப்படி லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது. இது எங்கள் தம்பி விஜயின் ஆட்சி, விஜயின் ஆட்சி, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க சொல்லி ஒரு போன் நம்பரை கொடுத்திருக்கிறாங்க. லஞ்ச புகாரை கொடுங்கன்னு அரசு அதிகாரிகள் ஆடி போயிருக்கிறார்கள். லஞ்சம் இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இது மகத்தான சாதனையா அவங்க கண்களுக்கு தெரியலையா? எங்க பார்த்தாலும் கஞ்சா நடமாட்டம் திமுக ஆட்சியில, எங்க பார்த்தாலும் கஞ்சா, சந்து பொந்து இண்டு இடுக்கு ஆட்டோ அங்க இங்க கஞ்சா அப்படியே செதிரி போயிருந்தது. இன்றைக்கு கஞ்சா ஒழிக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக என்று சொல்வதை விட ஒரு 80% கஞ்சா ஒழிச்சிட்டாங்க, இன்னும் 20% ஒழிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறத இது ஒரு மகத்தான சாதனை அவங்க கண்களுக்கு தெரியல. இதெல்லாம் 90 நாள்லங்க. இன்னும் ஒரு 3 மாசம் ஆனா முழுமையா ஒழிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, போதைப் பொருள் நடமாட்டம் தடுக்கப்பட்டிருக்கிறது, லஞ்ச லாவண்யம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இது அத்தனையுமே மகத்தான சாதனை இந்த ஆட்சி. புரியுதுங்களா? அதனால வயிற்றெரிச்சல்,
பொறாமையின் காரணமா திமுக பேசுவதற்கு சட்டமன்றத்தில் சப்ஜெக்டே கிடையாது. சப்ஜெக்டே இல்லைன்னும் போது இவர் தமிழை இப்படி பேசுறாரு, இவர் கண்ணை இப்படி சைடா இருக்குது, இவர் இப்படி கோணையா பார்க்கறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் தேவையா? நீங்க மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்கணும். இந்த நிலைகள் வருகிற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுகவை மிகப்பெரிய அளவில் மக்கள் தோற்கடிக்க வேண்டும். இனி திமுக தமிழ்நாட்டிலிருந்து துடை தெரியப்பட வேண்டும். இப்படி ஒரு நாசக்கார சக்தி படைத்த, குணம் படைத்த ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. இது முற்றமாக தீய சக்தி, தீய சக்தி, திமுக தீய சக்தி. தளபதி 1000 முறை சொல்றது இதனால தான். இவர்கள் மாநிலத்தில் வளர்ச்சியில இவர்களுக்கு அக்கறை கிடையாது. இவர்கள் இது போன்ற தேவையில்லாத பிரச்சாரங்களை செய்து கொண்டிருப்பார்கள். மக்களாகிய நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வணக்கம்.